ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடம், மிதுனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது 29/3/2025 மீனம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த மீனத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது சனி பெயர்ச்சி மீன ராசி அன்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? மீன ராசி பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? குருத்துவமான ராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது.
கடந்த 2 வருஷம் கும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த மீனத்துக்கு விரயச்சனி 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விரயச்சனி 2 வருஷம் போய் விரய செலவுகள், குடும்பத்தில் விரய செலவுகள், அசுப செலவு, சுப செலவுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணி டென்ஷனாக இருக்கிறீங்க. கடன் காட்சிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போது ஜென்ம சனியாக இருக்குது, ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக படாத பாடுபட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க, பரபரப்பாகிட்டீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. இப்போது ஜென்ம சனி இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும், ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது உங்களுக்கு. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 2.5 வருஷம் இங்கே இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிற அன்பு, அதாவது வயதுக்கு ஏற்றார் போல் பலன் தருவார் சனி பகவான். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பு ஒரு ஆர்வம் இருக்காது, படிப்பில் நாட்டம் இருக்காது, மார்க்கு சரியாக அப்படி படித்து மீறி படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு. 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கூட எடுத்துக்கலாம். மீன லக்னம்னா இன்னும் 100% பொருந்தும் நம்ம சொல்கிற பலன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், வேலை பளு இருக்கும், டார்ச்சர் இருக்கும், எல்லாம் இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. ஆனால் கடைசியில் வாழ்க்கை ஜெயிக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, இல்லை தொழில் அமைச்சு கொடுப்பார், கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி, குடும்பம்னு ஃபார்ம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி இந்த சனி பகவான் 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் சந்தித்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம். 2வது சுற்று சாதிக்கணும், ஃபினான்ஷியலி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு. 3வது ரவுண்டு ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியல, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, நடக்க முடியல, இப்படி அடிக்கடி அது பேஷண்ட் மாதிரியே ஆகிடுவாங்க. 3வது ரவுண்டு இருந்ததுனாக்க அடிக்கடி மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்படும். ஆஸ்பத்திரி வாசம்தான் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பிடிமானம் இல்லாத தொழிலை பண்ணுவீங்க. சரி, கடமைக்கு கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கடமைக்கு போய் வேலை பார்ப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது, நேரமும் சரியில்லை, 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்றதால ஓரளவுக்கு ஏனாத்தாரோன்ற ஒரு தொழில், வருமானமும் அந்த அளவுக்கு, வருமானம் இருந்தால் செலவு 2 பங்கு ஆகிடும், இல்லை வருமானமே பற்றாக்குறையாக வரக்கூடிய நிலையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டார்ச்சர் இருக்கும், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலையை விட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஒரு சிலருக்கு. இல்லை நல்ல இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க, திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபரை போட்டு குடும்பம், நீங்கள் ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி தொழிலையும் பிரச்சனை, உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட அது கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனை எங்கே எதை தொட்டாலும், சும்மா சாதாரண செவுத்து தொட்டாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வழிபாடு பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். சரி, பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எங்கே ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுக்கு நீங்களே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, அப்புறம் எப்படி முயற்சி எடுப்பீங்க நீங்கள்? அப்படி எடுத்தாலும் அந்த முயற்சி பெருசாக சக்ஸஸ் ஆகாது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. இப்போ நீங்களே முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கணக்கு. 2 அப்படி எடுத்தாலும் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. தைரியம் வீரியம் இருக்காது, தைரியம் இல்லாமல் போயிடும். எண்ணம் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் வீரியம்
இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி நிறைய வரும், கருத்து வேறுபாடு வரும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷம் இருந்தால் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த 2.5 ஆண்டு காலம் குறுகிய தூர பயணம் ஏற்பட்டு நீங்கள் அதுக்காக போனீங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகாது. ரெண்டாவது, இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். சரி, அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஜென்ம சனி. கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையா? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிறைய வரும். சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸுன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லோரும் போயிட மாட்டாங்க, எல்லாருக்கும் சண்டை வரும் கணவன் மனைவிக்கு. ஆனால் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சனி பகவான் அழகாக பிரிச்சிருவார். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். உறவினர்களும் சரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, அகைன்ஸ்டாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்வீங்க, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழில் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா தொழில் அப்படின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கும். அதனால் ரொம்ப சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். வீரியத்தை குறைத்து கொண்டு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்த்தா இந்த நேரம் காரியம்தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்பட்டால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, தோற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அதே சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேளாண் மணிக்கே போய் கையெழுத்து போட்டு கேண்டீனுக்கு போகிறதோ இல்லை வெளியில் எங்கன்னா சுற்றுறதுலாம் முடியாது. இப்போல்லாம் அங்கேயே எங்கேப்பா போகலாம், 5 நிமிஷமாக ஆளை காலணுமாங்க. அப்புறம் உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு மெமோ வரும், பிரச்சனை வரும். இப்படி தொழிலில் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாலாவது முடியுமானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிர்வாகத்தில் அப்போ கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமானா அவப்பெயர் இல்லாமல் இருந்தால் போதும். சொந்த தொழில் பண்ணவங்களும் பார்த்தா ஆளோருக்கு வழக்கத்தை மீறி நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் சனி பகவான் யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்புன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். இந்த ஆசிலேஷன் இல்லாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுவாங்க. நம்ம தொழில் சரியாகவே போலது, இதை போய் நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைப்பார். கண்டிப்பாக மாற்றிக்கலாம். தொழிலை மாற்றி கடனை வாங்கி தொழிலில் நல்ல வேறு ஃப்ரெஷ்ஷாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா முன்னுக்கு வரலாம். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க கவர்மெண்ட்லேயும் தனியார்லேயும் பார்த்தா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படும். எல்லாம் அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். தசாபுத்தி சரியில்லைன்னா அங்கேயும் ஃபீஸ் பிடுங்கின கதை தான் உங்களுக்கு. 10ஆம் இடம் அதிகப்படியான உழைப்பு, டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு, இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்தவன் உங்களுக்கு ஜூனியராக இருக்கவன் சீனியராக போயிடுவான், அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். உங்கள் பேரில் ஏதோ ஒரு அலிகேஷன், அதனால் கொடுக்க முடியலன்றவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாமதம், பதவி உயர்வில் தாமதம், ஊதிய உயர்வில் தாமதம், ட்ரான்ஸ்ஃபருக்குன்னா நிச்சயமாக கிடைக்காது. இப்படி பல நிலைகளில் நீங்கள் அவமானப்படணும், அசிங்கப்படணும். தொழில் ரீதியாக இதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலே ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். வீரியம் இருந்துச்சுன்னா போச்சு, வீரியம் இருக்கக்கூடாது, காரியத்தில் இதுவாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண நல்லா வரும், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு கெடுப்பார்னு சொன்னோம். ஆனால் அதே நேரத்தில் 4இல் இருக்கும் குரு நல்லதே செய்வார். பார்வை பலம் சூப்பர். அடுத்தது 5இல் குரு உச்சமாவார், ரொம்ப அற்புதம். ராகு 1.5 வருஷமாக இருந்தாலும் குரு பார்வையில் 1 வருஷம் இருக்கிறதால 12இல் இருக்கிற ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். வெளிநாடுலாம் போகலாம், அந்நிய பொருளாதாரம் ஈட்டலாம். இப்படி
உங்களுக்கு சனி பகவான் கெடுதல், அதாவது சாதகம் இல்லை என்று சொன்னாலும் கூட மற்ற கிரகங்கள் ரொம்ப ஆண்டு கிரகங்களான குருவும் ராகுவும் அற்புதமாக இருக்கிறார்கள். கேது உண்மையிலே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 6ல் இருக்கார். அதுவும் ராகு கேதுக்கள் பொறுத்த வரலையும் 12ல் கேது இருந்தாலும், அது ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது நல்லது செய்வார். கேது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அப்போது ராகு கேதுவால் நன்மை, குருவால் நன்மைகள் நிச்சயமாக நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி சாதகம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதால இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை அவங்க காம்பன்சேட் பண்ணி உங்களை வெற்றி பெற வைப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியாது, பயப்பட வேண்டாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.